ஏசி டன்னேஜ்னா வெறும் ரூம் சைஸா? சான்ஸே இல்லை. அது ஒரு ராக்கெட் சயின்ஸு. ஒரு ரெஃப்ரிஜரேஷன் டன்னா 12,000 BTU/h. சிம்பிளாக சொன்னால் உங்கள் ரூமில் இருக்கிற அவ்வளோ ஹீட்டையும் அது 1 மணி நேரத்தில் வெளியேற்றும். இந்த மொத்த ஹீட்டு எங்கேருந்து வருது? 4 வில்லனுங்க இருக்கானுங்க. 1 டிரான்ஸ்மிஷன் லோடு, அதாவது சுவர் சீலிங் வழியாக வருது. 2 சோலார் ஹீட் கெயின், ஜன்னல் வழியாக சூரியன் சுடுறது. 3 இன்டர்னல் லோடு, அதாவது நீங்கள் உங்கள் வீட்டு லைட்ஸு டிவின்னு எல்லாமே. 4 இன்ஃபில்ட்ரேஷன் லோடு, காற்று லீக் ஆகிறது. ஒரு 12க்கு 12 ரூமுக்கு இது எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 27,000 BTU வரும், அதாவது 2.25 டன். இதில் சிஓபின்னு ஒரு மேட்டர் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ கரண்ட் பில் கம்மியாகும். அதனால இன்சுலேஷன், கிளாஸ் டைப்பு, சீலிங் ஹைட்லாம் பார்த்து கரெக்டான ஏசி வாங்குங்க. கூலிங்கும் செமையாக இருக்கும், கரண்ட் பில்லும் கம்மியாகும், கம்ப்ரஸர் லைஃபும் சூப்பராக இருக்கும். முடிஞ்சுதே.